ஹாப்பி டே. இந்திய அரிசி ஏற்றுமதி சந்தையில ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஜனவரி 12ஆம் தேதி போட்ட ஒரு அதிரடி போஸ்டர் மொத்த எக்ஸ்போர்ட் பிசினஸையே உலுக்கிடுச்சு. அது என்னன்னா, எனி கண்ட்ரி டூயிங் பிசினஸ் வித் ஈரான் வில் ஃபேஸ் அ 25% tariff on all trade with the US. இந்தியாவுக்கு ஈரான் ஒரு முக்கியமான பாசுமதி மார்க்கெட். வருஷத்துக்கு சுமார் 12 லட்சம் டன் அரிசி இங்கிருந்து தான் அங்க போகுது. இதோட மொத்த மதிப்பு 12,000 கோடி. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்காக 25% வரி இருக்கிற இந்த சூழல்ல இப்போ இந்த 25% சேர்ந்தா இந்தியா யுஎஸ்க்கு அனுப்பும் பொருட்களுக்கு 75% வரி வரை ஏற வாய்ப்பு இருக்கு. இது எக்ஸ்போர்ட் லாபத்தை மார்ஜினை மொத்தமா காலி பண்ணிடும். சுமார் 2000 கோடி மதிப்புள்ள பாஸ்மதி அரிசி மூட்டைகள் குஜராத்ல உள்ள கேண்ட்லா முந்த்ரா துறைமுகங்கள்ல முடங்கி இருக்கு. ஈரானோட இந்த கரன்சியான ரியால் பயங்கரமா சரிஞ்சதுனால அவங்க நமக்கு தர வேண்டிய பேமெண்ட் தள்ளி போகுது. இதனால எல்என்டி ஃபுட்ஸ், அதாவது தவாத், அப்புறம் கேஆர்பிஎல், சன்மன் லா சைட்டியா பங்குகள் நேத்திக்கு மோர் தென் 2% வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மற்ற பங்குகள் எல்லாம் சரிவை சந்திக்கும் போது இன்னைக்கு கேஆர்பிஎல் மட்டும் 1லேருந்து 1.5% வரை உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கேஆர்பிஎல் நிறுவனம் ஹரியானாவோட பானிபட்ல சுமார் 402.8 கோடி மதிப்பிலான ஒரு மெகா நிலத்தை ஏலத்துல ஜெயிச்சிருக்காங்க. இந்த நிலத்துல புது பிளான்ட் மற்றும் மிகப்பெரிய வேர் ஹவுசிங் கட்ட போறாங்க. இது கம்பெனியோட டொமஸ்டிக் மார்க்கெட்ல பல மடங்கு வலுப்படுத்தும் நம்புறாங்க. ஈரானுடைய பிரச்சனை ஒரு ஷார்ட் டேர்ம் ஷாக் தான். இந்திய அரசு இந்த டாரிஃப் விவகாரத்தை அமெரிக்காவோட பேசி தீர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாங் டேர்ம்ல பார்த்தா கேஆர்பிஎல்க்கு இந்த புதிய விரிவாக்கம் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட்ல பயம் இருந்தாலும் சரியான கம்பெனி அப்டேட்ஸ் கவனிச்சா நல்ல லாபமும் பார்க்கலாம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு எலக்ட்ரிக் நியூஸ். ஓலோ எலக்ட்ரிக் ஷேர்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அறிமுகப்படுத்திருக்கிற சக்தி அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்ட் தான். இது ஒரு ஹோம் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இந்த சக்தி வெறும் பேட்டரி கிடையாது, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லி மேட் இன் இந்தியா ரெசிடென்ஷியல் பிஇஎஸ்எஸ். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை சேமிச்சு வைக்கிற ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். இது ஓலாவோட சொந்த 4680 பாரத் செல்ஸ் மூலமா இயங்குது. ரிசர்ச், இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியான்னு பாவிஷ் அகர்வால் பெருமையா சொல்லிக்கிறாரு. இந்த ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வெறும் 2 மணி நேரத்துல ஃபுல்லா சார்ஜ் ஆகிடும். இது IP6 ரேட்டட். ஸோ தூசி, மழை எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இதுல மொத்தம் 4 கான்ஃபிகரேஷன் இருக்கு. 1.5 கிலோவாட் ஹவர்லேருந்து 9.1 கிலோவாட் ஹவர் வரைக்கும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த நியூஸ் வந்த உடனே ஓலோ எலக்ட்ரிக் ஷேர் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு இந்த சக்தி பேட்டரியை வாங்க முடிவு எடுத்திருக்கீங்களா? இதோட புக்கிங் அமௌண்ட் வெறும் 999 தான் சொல்லியிருக்காங்க. என்எல்சி இந்தியாவுடைய மெகா 3-in-1 அப்டேட். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த என்எல்சி இந்தியா நேற்று ஜனவரி 12ஆம் தேதி நடந்த அவங்க போர்டு மீட்டிங்ல முதலீட்டாளர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது என்எல்சி இந்தியாவுடைய கிரீன் ஆர்ம் ஆன என்எல்சி இந்தியா ரினியூவபிள்ஸ் லிமிடெட் இப்ப தனியா பங்கு சந்தையில பட்டியலிட, அதாவது லிஸ்டிங் ஆக போகுது. இதுக்கான பிளான் படி மத்திய அரசின் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் திட்டப்படி இந்த நிறுவனத்தோட 25% பங்கு ஈக்விட்டி ஸ்டேக்கை ஒரு ஐபிஓ மூலமா விற்பனை செய்ய போர்டு எஸ்டர்டே ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முக்கிய காரணமா இருக்க போகுது. 2026 2ஆம் பகுதியில ஜூலை டு செப்டம்பர் 2026ல இந்த ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது நியூஸ், அவங்க டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. என்எல்சி இந்தியா 3.60 பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 16. தேர்ட் நியூஸ் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவை, இந்த ரினியூபிள் எனர்ஜி செக்டாரை வலுப்படுத்த 66.60 கோடி கூடுதல் முதலீடு செய்யவும் கம்பெனி முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸால இன்னைக்கு காலையில என்எல்சி பங்குகள் சுமார் 3% ஷேர் மார்க்கெட்ல உயர்ந்திருக்கு. ஏற்கனவே இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தான் 1430 மெகாவாட் பசுமை எரிசக்தி சொத்துக்களை இந்த NIRL நிறுவனத்திற்கு என்எல்சி மாத்துனாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. என்எல்சி இப்ப வெறும் நிலக்கரி நிலவரம் மட்டும் இல்ல, ஒரு கிரீன் எனர்ஜி ஜெயிண்டாவும் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஜொமேட்டோ எட்டர்னலுடைய பங்கு இன்னைக்கு சுமார் 4% உயர்ந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், MSCI வெயிட்டேஜ் பூஸ்ட். நிறுவனத்தின் வெளிநாட்டு முதலீட்டு வரம்பு 25%க்கு மேல அதிகரிச்சிருக்கு. இதனால பிப்ரவரி மாதம் நடக்கவுள்ள MCI குறியீடு மாற்றத்தில் இந்த பங்கின் எடை அதிகரிக்க கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வெயிட்டேஜ் அதிகரிப்பால் சுமார் 390 மில்லியன் டாலர், அதாவது 3200 கோடி புதிய வெளிநாட்டு முதலீடு இந்த ஒரே பங்கிற்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலதான் இன்னைக்கு ஜொமேட்டோ, அதாவது எட்டர்னல் 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிப்ரவரி மாதம் வெளியேற உள்ள இந்த அதிகாரப்பூர்வ MSCI அறிவிப்பை முதலீட்டாளர்களான நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு ஐபிஓ ஓபன் ஆகுது. அமங்கி மீடியா ஐபிஓ ஜனவரி 13 இன்னைக்கு ஓபன் ஆகுது. ஜனவரி 16 க்ளோஸ் ஆகுது. இவங்களோட பிரைஸ் பேண்ட் 343 to 361 சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 14,801 ரூபாய் தேவைப்படுது. மினிமமா 41 ஷேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட் சைஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1789 கோடி. இன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 10% லாபம் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எங்களோட மெயின் பிசினஸ் கிளவுட் பேஸ்ட் SaaS ஃபார் பிராட்காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங். நிதியாண்டு 2026ல முதல்ல மட்டும் லாபம் பார்த்தீங்கன்னா 6.47 கோடி. இவங்களோட அலாட்மெண்ட் டேட் ஜனவரி 21. போத் NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா இவங்களோட டெக்னாலஜி கிளவுட் அடிப்படையிலான ஒரு டெக்னாலஜி. உலகளாவிய முதன்மை நிறுவனம் OTT மற்றும் ஃபாஸ்ட் சேனல்கள் துறையில இவங்க வலுவா ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இதே நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா AWS கிளவுட் மற்றும் பிற சர்வதேச கூகுள் கிளவுட் பிற சர்வதேச நிறுவனத்தோட கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். இவங்களோட கஸ்டமர்ஸ் NBC யூனிவர்சல், ரோகோ அண்ட் சாம்சங் டிவி பிளஸ் இவங்களை போன்ற 45% உலகளாவிய முன்னணி மீடியா நிறுவனங்கள் இவங்களோட வாடிக்கையாளர்களா இருக்காங்க. அதே ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மொத்த வருமானத்துல சுமார் 73% அமெரிக்கா சந்தையிலிருந்து மட்டுமே வருது. அப்ப அமெரிக்காவுடைய பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இவங்களோட பினான்சியல் டீடைல்ஸ் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2026 நிதியாண்டில் முதல் பகுதியில தான் 6.47 கோடி லாபம் ஈட்டியிருக்காங்க. கடந்த 2-3 ஆண்டுகள்ல பெரிய அளவிலான நஷ்டத்தையே இவங்க சந்திச்சிருக்காங்க. இவங்களோட growth ரெவன்யூ பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல வருமானம் 30% CAGR வேகத்துல வளர்ந்திருக்கு. 127% நெட் ரெவன்யூ ரீடென்ஷன் கொடுத்திருக்காங்க. இவங்களோட பங்கோட விலை PE ரேஷியோ அதன் தற்போதைய லாபத்தோடு ஒப்பிடும்போது மிக எக்ஸ்பென்சிவா இருக்கு. இந்த ஐபிஓவோட மெயின் பர்பஸ் இவங்களோட 667 கோடி தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு செலவிட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லியிருக்காங்க.
அவங்களோட வருமானத்துல 25% விளம்பரங்களை சார்ந்து இருப்பதால் விளம்பர சந்தையில் ஏற்படும் சரிவு இவங்கள ரொம்ப பாதிக்கும்.